என்ன சொல்லிடும். இந்த படத்தோட கதை ரேவன் எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற வந்து ஒரு கார் ரேஸை ஃபோட்டோ எடுக்க போன இடத்துல வந்து அவருக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவரோட ஒரு கால் வந்து தொடையெலும்பு வந்து முறிஞ்சிடும். ஸோ அதனால் அவர் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு 8 வாரம் வந்து பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுவார். ஸோ அப்படி நடக்கும்போது அவர் வீட்டிலேருந்து வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிற வேடிக்கை பார்க்க தான் அவரோட வாழ்க்கையாகவே போய்ட்டு இருந்துச்சு. ஸோ கடைசி வாரத்தில் ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டில் வந்து ஒரு மர்மமான ஒரு வயசான ஒருத்தரும் ஒரு இளம் வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவனுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கோரமான சவுண்டு கேட்குது. அப்போ இருந்து ரொம்ப க்யூரியாசிட்டியோடு அந்த வீடை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணும் காணாமல் போயிடுறாங்க. அந்த வயசானவனு பார்த்திங்கன்னா சஸ்பிஷியஸாக ஒரு பொட்டியோட வெளியே போகிறாரு வர்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஏதோ அங்கே ஒரு மர்டர் நடந்திருக்குமோ, அந்த பொண்ணை அவர் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதை